ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலரு பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்கிற சேரீ. இது ஒரு கிராண்ட் லுக்கான சேரீ ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாட் நெக்கில் வரைஞ்சி வச்சுக்கிறோம் 2.5 இன்ச்சில். கீழே 3 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சு ஒரு பாட் நெக் வரைஞ்சி அதில் கிராஸாக ஒரு வி நெக்கு மாதிரி நெக்கு வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை மேலே வச்சு லைனிங் கிளாத் வச்சு அதுக்கு மேலே கேன்வாஸ் வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸுக்குமே நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கஸ்டமர் போட்டதுக்கப்புறமே சூப்பராக இருக்குது, நெக்கெல்லாம் அகண்டு போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நிறையா கஸ்டமர்ஸ் நெக்கு அகண்டுட்டு போகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரனால நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வெளியே தைச்சது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி தான், பட் ஆனாலும் நம்ம கஸ்டமர் தானே முக்கியம். அதனால் நான் எல்லாத்துக்குமே கேன்வாஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு கிராஸ் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அடித்து திருப்பிட்டு பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்டிச் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி வர நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி வர நான் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். ஸ்டிச்சு போட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட பேக் பார்ட்டோட அடித்து திருப்புற போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக் போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1.5 இன்ச்சு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நான் 1/2 இன்ச்சு அடித்து அதை மடித்து அடிக்க போகிறேன். இது எதுக்காகனா நம்ம பின்னாடி பேக் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி அடிக்கிறேன். இது பேக்கையும் நான் அடித்து திருப்பியிருக்கலாம், பட் ஆனால் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ப்ளவுஸ் தண்ணியில் போட்ட உடனே அப்படியே சல்லுன்னு இழுத்துட்டு போன மாதிரி ஆயிரும். இப்போ பேக் பார்ட்டு டாப்பு நெக்கு பாட்டம் கீழே முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வி நெக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேன்வாஸ்லேருந்து அதே அளவு வச்சுட்டு மேலே அதே அளவு கீழேயும் சைடுலேயும் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். நான் 1 இன்ச்சு விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கு லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே வைக்கிறதுக்காக லைனிங் கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ப்ளவுஸ் கிளாத் நீங்கள் மேலே பைப்பிங் கொடுக்கல அப்படின்னிங்கன்னா லைனிங் கிளாத்தை அப்படியே 2 கிளாத்து வச்சு லைனிங் கிளாத் அடித்து திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற பிசுறு தெரியாமல் கவர் ஆயிரும். நான் பைப்பிங் கொடுக்கறனால அப்படியே டேரெக்டாக ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ மெயின் கிளாத்து நான் பிங்க் கலரில் தான் கொடுத்துருக்கேன். மெயின் கிளாத் பிங்க் கலரில் சுற்றி வர அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் பத்தலை, அதனால் சின்ன ஜாயிண்ட் மாதிரி போட்டுக்கிறேன். அது அந்த அளவுக்கு தெரியாது. இப்படியே ஜாயிண்ட் போட்டுக்கலாம். நம்ம ஜாயிண்ட் போட்டுட்டு அந்த சைடையும் அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்டர் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு 1 இன்ச்சில் கிளாத்து கட் பண்ணி அதை 3/4 இன்ச்சில் நம்ம ஓஸ் விட்டு திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பிங்க் கலரு, ஒன்று கோல்டன் கலர், சாரீக்கு மேட்சான கலரு, அதையும் ரெடி பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் பிங்க் கொடுத்தா அடுத்து ஒரு லைன் கோல்டன் கொடுத்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பைப்பிங்க்காக இதை அடித்து திருப்பிக்கிறேன். மேலே கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன். கோல்டன் கலர் பைப்பிங் கொடுக்கறனால அதுக்கு அடுத்த லைன் நான் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த ரெடி பண்ணி வச்ச ரோப்பை நான் 3/4 இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோப்பு இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிராஸாக ஒன்று கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கட் பண்ணி தான் வைக்கணும். அப்படியே நம்ம மடிச்சு அடித்தா அது நல்லா ஃபினிஷிங் நல்லா வராது. இப்போ ரோஸ் கலர் முடிஞ்ச உடனே அடுத்தது நான் பிங்க் கலர் தான் அடுத்தது கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் நல்லா பேபி பிங்க் கலர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேமரா ஷூட்டில் லைட்டாக ரெட் கலராக தெரியுது. ஆனால் இது ஒரு நல்ல பேபி பிங்க் கலரு ப்ளவுஸ் தான். இது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ரோ நம்ம பிங்க் வச்சுட்டோம், ஒரு ரோ கோல்டன் வச்சுட்டோம், அடுத்தது பிங்க்கு, அடுத்தது கோல்டன், அந்த மாதிரி நம்ம வச்சு
எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்க முடியும். அப்படியே ஒரே இதாக வச்சா நல்லா இருக்காது. ரெண்டுமே வந்து ஈவனாக 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 2 கலர்லேயுமே. பிங்க்லேயும் சரி கோல்டன்லேயும் சரி. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்தாச்சு. அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை அங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிச்சு போட்டுருங்க. பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே சுற்றி வர ஸ்டிச்சு போட்டுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டில் பாதி வேலை நமக்கு முடிஞ்சது. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா சாரீ கிளாத்லேருந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் சூப்பராக வந்துருக்குல்ல நமக்கு இந்த பாட்னுக்கு. அடுத்து சாரீ கிளாத்தில் எடுத்து 1.5 இன்ச்சு கேப்பு 1.5 இன்ச்சு வித்து 1.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பூ வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள் இதே 2 இன்ச்சு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். நான் வந்து சின்னதாக இருந்தால் தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சையே நான் எடுத்துக்கிறேன். 1.5 இன்ச்சை வந்து ஃபுல்லாக அதில் நம்ம பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா அதில் வச்சு நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ண வேண்டியதா. கேப் இல்லாமல் ப்ளேஸ் பண்ணுங்கள். கேப் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்க்கறக்கு. ஏன்னா நம்ம வைக்கிறதே சின்ன சின்ன பூனால் கேப் விடாமல் ஃபில் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு. இப்போ வந்து நான் முக்கால்வாசி ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பூ வச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே லைனாக பொறுமையாக நம்ம கைடு தூக்கி தூக்கி விட்டு தாங்க வைக்கணும். டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுனாவே முதல்ல நமக்கு தேவை பொறுமை தாங்க. பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டிசைன் ப்ளவுஸ் தைக்க முடியும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். நம்ம ஏனோ தானோன்னு தைச்சோம்னா அது நல்லா வராது. அவசரப்படாமல் மெதுவாக தைக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கோல்டன் கலர் லேஸ் யூஸ் பண்ணுறேன் நான். அந்த பிசுரை மறைக்கிறதுக்காக கோல்டன் கலர் லேஸ் வந்து அந்த ஷேப் மேலேயே கரெக்டாக அப்படியே வச்சுட்டு வாங்க. அப்போ தான் வந்து நீட்டாக அந்த ஷேப் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு நல்லா காட்டி கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு 2வது இன்னொரு ஸ்டிச்சு நான் போட்டுக்கிறேன் இது பிரியாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட் நெக் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூவுமே கேப் இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த பூவில் வந்து நான் சின்ன சின்ன ஸ்டோன் மாதிரி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பிங்க் கலர் பீட்ஸு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.